வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 23/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மற்றும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. வாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோவிலேருந்து 18 கிலோ கொண்ட போய் முதல் தரம் ஃபஸ்ட் குவாலிட்டி 800 to 1000 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 600 to 800க்கும், நச்சுப்பொடி 500க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய் கரும்பு முருங்கை 1 கிலோ 80 ரூபாயிலேருந்து 120 வரைக்கும், செடி முருங்கை 60 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும், மரத்துக்காய் 50 to 60 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 1200 முதல் தரமும், செகண்ட் குவாலிட்டி 800க்கும், வெள்ளை அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரைக்காய் 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 600 to 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அல்லது பாக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 400 to 500 முதல் தரமும், 300 to 400 செகண்ட் குவாலிட்டியும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை முதல் தரம் பார்த்தீங்கன்னா 400 to 600க்கும், செகண்ட் குவாலிட்டி 300 to 400க்கும், நச்சுப்பொடி 100 to 200க்கும் பை விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் தர பூண்டு 1 கிலோ 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டுகள் 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் சிவம் 300 to 550க்கும், மதன் 300 to 600க்கும், சாகோ 350 to 650 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இது அனைத்துமே தரை தக்காளிங்க. அதே 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி 550 ரூபாயிலிருந்து 720 30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி கடந்த ஒரு 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான நிலையில் தக்காளி விலை போயிட்டுருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 7 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் கேரட் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 அமௌண்ட்டை 800 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் 20ங்க, சில்லறை விற்பனை 40 to 50ங்க. நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் பப்பாளி விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் 40 ரூபாயிலேருந்து கிலோ 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழங்க 1 கிலோ 40 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட முதல் தர வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 800 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நேற்றைய விலை காட்டிலும் இன்று வெண்டைக்காய் ஸ்லோங்க. செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் 700 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ to 17 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 700 ரூபா விற்பனை ஆகிருக்குது. நீ கொத்தவரங்காய் விலையும் ஸ்லோ தானுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 500 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 60 வரைக்கும், ஒரு சில தெளிவான காய் 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் இருந்தால் 70 80க்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் 3 மாதத்துக்காய் பார்த்தீங்கன்னா 1320 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. 25 to 27 கிலோ பை வருங்க. அதுலேயே பழைய மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 800 to 900க்கும், நச்சுப்பொடி 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 25 கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் பை 400 ரூபாயிலேருந்து
1320 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. அதுலேயே புதுக்காய் பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலேயே புதுக்காய் 25 கிலோ கொண்ட பை 600 ரூபாயிலேருந்து 1100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே புதிய ரக வெங்காயம் பார்த்தீங்கன்னா 25 to 45க்கும், பழைய பட்டறை வெங்காயம் 35 to 60 வரைக்கும் 55 ரூபா சொல்லலாம், 60 50,000ங்க விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக வெங்காயம் விலை பெருசாக எந்த ஏற்றம் இறக்கம் இன்றி ஒரே சீரான நிலையில் தான் இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. 1 கிலோ 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வாங்குகிறாங்க. மார்க்கெட்டில் 40 கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலையாக 300 to 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 1 கிலோ காட்டுக்குள்ளே 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை 600 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முதல் தர தேங்காய் 32 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி மீடியம் சைஸ் 26க்கும், நச்சுப்பொடி 14 15க்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் 56 ரூபாயிலேருந்து 58 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் போன வாரத்துக்கு இந்த வாரம் விலை குறைவு தானுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்குமே வெட்டுறாங்க. தர்பூசணிக்காய் இப்போதைக்கு எங்கேயும் பெருசாக ஸ்டார்ட் ஆகலைங்கன்னா காட்டுக்குள்ளே காய் வந்து வியாபாரிகள் 18 ரூபாய்க்கு வாங்கினாங்க, பார்த்து கொடுங்க விவசாயிகள். கொய்யாப்பழம் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட், ஒட்டச்சத்திரம் மார்க்கெட், அதுவாக காய்கறி விநியோகம், மற்ற நம்ம விவசாய தோட்டங்களில் நடக்கும் நிகழ்வுகளும் கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த நம்ம தோட்டத்தில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா போட்டால் நான் தக்காளி வரத்துக்கோசம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன், இதெல்லாம் போட வேணாம்னு சொன்னீங்க. எல்லா நிகழ்வும் போடப்படுங்க. நீங்கள் பிடிச்ச வீடியோ பாருங்கள், பிடிக்காத வீடியோ வந்து விட்டுருங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணால் தான் வீடியோ ஓப்பன் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.